RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் ஒற்றை அடுக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். சிங்கப்பூர் போல ஒற்றை ஜிஎஸ்டி தேவை என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜிஎஸ்டி கவுன்சிலால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தங்களில் மேலும் சில மாற்றங்கள் வேண்டும் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அதாவது பல்வேறு அடுக்குகளாக இருந்த அந்த ஜிஎஸ்டியை 2 அடுக்குகளாக மாற்றியிருக்கிறார்கள். அதில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் பல இருக்கின்றன. ஆனாலும் கூட உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், குளிர்பானங்கள் போன்றவற்றின் மீதான வரி 40% அதிகரிக்கப்பட்டிருப்பது மிக சரியானது. அதே நேரத்தில் பீடியின் மீதான வரியை 28 விழுக்காட்டிலிருந்து 40 அதிகப்படுத்துவதற்கு பதிலாக 18% குறைத்திருப்பது ஏற்க முடியாத ஒன்று எனவும், பரோட்டா போன்ற உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவு வகைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அதே போல இட்லி, தோசை போன்றவற்றுக்கு 5% வரி விதிக்கப்பட்டிருப்பது போன்றவை மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிங்கப்பூரில் இருப்பது போன்ற ஒற்றை அடுக்கு ஜிஎஸ்டியை நோக்கி பயணிப்பதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும் எனவும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அதே போல பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரம்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைவாக தொடங்க வேண்டும் எனவும் அன்புமணி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து வணிகம் அதிகரித்து அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு பொருட்களும் விற்பனை செய்யப்படும் போதுதான் மிக குறுகிய காலத்துக்குள்ளாக வருவாய் இழப்பு ஈடு செய்யப்படும் எனவும், அது மட்டுமின்றி பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு பெருக்கம் ஆகியவற்றுக்கு இந்த சீர்திருத்தம் வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.